என்னுடைய பெயர் ராதா. நான் லண்டன்லேருந்து வந்திருக்கேன். இந்த திரைப்படம் பெயர் சிவசேனை. சிவாவும் சேனையும் சேர்ந்து அநியாயத்தை தட்டி கேட்குறாங்க. அதுதான் இந்த படத்தோட முழு நோக்கமும் முழு தீமும். முக்கியமாக ஐரோப்பாவால் மக்கள் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது அங்கே என்னென்ன களவுகள் நடக்குது, என்னென்ன இப்படியெல்லாம் களவு எடுக்கிறாங்க. நவீனமாக போய்கொண்டிருக்கும் போது களவும் கொள்ளையும் நவீன முறையில் செய்கிறாங்க. இப்போ அதுகளை துல்லியமாக நாங்கள் இந்த திரைப்படத்தில் காட்டியிருக்கிறோம். இந்த திரைப்படத்தை நீங்கள் நிச்சயம் பார்க்கணும். நான் இந்தியாவுக்கு வந்ததுன்ற நோக்கமே இந்த திரைப்படத்தை இந்தியா முழுவதும் திரையிட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை கொண்டு வரணும் என்றது தான் என்னுடைய முழு ஆர்வமும். ஹக்கீம் இந்த படத்தோட எடிட்டர் கம் கிரியேட்டிவ் டைரக்டர். சிவசேனை படம் ஒரு அவேர்னஸ் மூவி மாதிரி. அதாவது ஃபாரினுக்கு போகும்போது அங்கே லண்டனில் நல்ல வாழ்க்கை அப்படின்லாம் எல்லாருமே சந்தோஷமாக எதிர்பார்த்து போகிறோம். பட் அங்கே எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனையை இந்த படத்தில் டைரக்டர் அழகாக சொல்லியிருக்கிறாரு. அது எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸாக இருக்கும். ஓகே, ஃபாரின் போகும்போது நம்ம ஜாலியாக போயிடுறோம் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் நம்ம விசிட்டிங்க்கு வரும்போது கூட, லண்டனுக்கு வரும்போது நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். லண்டன் மாத்திரம் இல்லை, நான் சொல்கிறது ஆல்மோஸ்ட் எல்லா அப்ராட்லையும் போகும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது அது ரொம்ப நல்லா சொல்லியிருக்கிறார் டைரக்டர். அதில் லீட் கேரக்டர் சுஜித் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்கிறாரு. அவர் சிவா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்திருக்கிறாரு. சிவா சமூக விரோதிகளால் பாதிக்கப்படுறாரு. அதே மாதிரி சமூக விரோதிகளால் பாதிக்கப்படுற மற்ற ஃப்ரெண்ட்ஸ், அவரோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா மற்றவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து விரோதிகளுக்கு எதிராக போகிறது தான். அது சிவாவும் அவருடைய சேனையாக மற்றவங்க சேர்றாங்க. இதுதான் படத்தோட டைட்டில், சிவசேனை அப்படின்னு சொல்லிட்டு. என் பேர் இந்து. பேசிக்லி ஐம் ஸ்ரீலங்கன், லிவ்ட் இன் லண்டன். இப்போ நான் சென்னையில் படங்கள் சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். அது பெரிய விஷயம் இல்லை. பட் கம்மிங் ஃப்ரம் லண்டன் டு ஒர்க் ஹியர், ஐ திங்க் இட்ஸ் அ பிக் திங் டு டூ. இந்த படத்தில் ஐ டன் ஒரு சீக் லேடி கேரக்டர், ஒரு ஹோம்லி கேரக்டர். ஹீரோ அம்மாவுக்கு ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி நைஸ் மூவி. இது எப்படின்னு நான் சொல்லுவேன்னா, இது இப்படிப்பட்ட ஒரு படம் எடுத்து பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. இப்போ சென்னையில் படம் பண்ணுறோம், இட்ஸ் ஓகே, பிகாஸ் இங்கே ஒரு இண்டஸ்ட்ரி, நிறைய டெக்னீஷியன்ஸ் ஹெல்ப் இருக்கு, உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. அங்க அது கிடையாது. இட்ஸ் a வெரி ஸ்மால் இண்டஸ்ட்ரி. அவங்கவுங்களா பர்சனலா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணா மட்டும்தான் அங்க நீங்க ஜெயிக்க முடியும். அப்படி ஒரு இடத்துல ராதா சார் சித்ரான்னு ஒரு சீரியல் பண்ணி அதுல சக்சஸ் ஆகி அப்புறம் படத்துல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய பட்ஜெட்ல இது பண்ணிருக்காருன்றது இட்ஸ் a பிக் திங். அண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை பண்ணியிருப்பாருன்றது எனக்கு தெரியும். பிகாஸ் ஹீ ஷாட் இன் நவம்பர் டிசம்பர் விச் இஸ் வெரி வெரி கோல்டு. ஸோ அதில் இருந்து ஒரு டெக்னீஷியன்ஸ் அவங்க டீம் ஒர்க் பண்ணி ஹீரோயின்ஸ் ஒர்க் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. அண்ட் எவ்ரிபடி பிளேட் அ பார்ட் டு இட். அண்ட் இட்ஸ் ரியலி அ பிளஷர் டு ஹவ் ஒர்க் வித் ஹிம். பிகாஸ் திஸ் இஸ் மை செகண்ட் ப்ராஜெக்ட். அவர் கூட கண்டிப்பாக இன் ஃபியூச்சர் அவர் இந்த படத்தில் ஜெயிச்சு சவுத் இந்தியா அண்ட் லண்டன் கம்பைன் பண்ணி அவர் பண்ணணுன்றது இஸ் மை டீப்பஸ்ட் விஷ் டு ஹிம். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் பிகாஸ் இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் தட் ஹி ஹஸ் டன். ரொம்ப தைரியமா தனியாக ஒன் மேன் ஷோவா பண்ணியிருக்காருன்றது ஒரு பெரிய விஷயம் தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மாலை மலர் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தேங்க்யூ. பாய்.